ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஹீல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு யாராவது நினச்சிருக்கோமா? அதை நம்ம நினச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு எப்போ நன்றியுணர்வோடு இருக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கர்மா தான். அப்போ நம்ம அந்த கர்மாவை எப்படி குறைக்கலாம்? அந்த கர்மா அப்படின்னா என்ன? நம்ம எல்லா ஆன்மாக்களும் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகளை குறைச்சி இறைவனடி சேர்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை எத்தனை பேர் நம்புகிறோம் அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் சாமி கும்பிட்றோம்? நம்ம எதனால் சாமி கும்பிட்றோம்? எதுக்காக சாமி கும்பிட்றோம்? நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம கர்மாக்களை குறைக்கணும். கர்மாக்களை இந்த பிறவியில் மட்டும்தான் நம்மளால் குறைக்க முடியும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனித பிறவியில் மட்டும்தான் கர்மாக்களை குறைக்க முடியும். மற்ற பிறவிகளில் நாம் கர்மாக்களை குறைக்க முடியாது. கர்மாவை எப்படி குறைக்கலாம்? அன்னதானம் பண்ணுறது மூலமாக, பசித்த வயிறுக்கு உணவளிப்பது மூலமாக, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறது மூலமாக நம்ம அந்த கர்மாக்களை குறைக்க முடியும். கர்மாக்களை குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நம்ம இன்றைக்கி வேணால் நமக்கு நல்லது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கையை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க மனுஷ ரூபத்தில் வருவாங்க. அதுதான் கடவுள். அதுதான் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள். அதுதான் கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள். ஸோ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வோம். இந்த கர்மாக்களை குறைச்சிக்குவோம். அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய விதத்தில் சாமி கும்பிட்டாலும் இந்த பிரபஞ்சத்தை நம்பி தான் ஆகணும். பிரபஞ்சம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படின்னா, எப்படி சூரியன் இருக்குது அப்படின்னு நம்புகிறோமோ, எப்படி இரவு பகல் வருதுங்கிறத நம்புகிறோமோ, இதெல்லாம் வருதுன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்பணும். அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோம்? காற்று இல்லாதப்போ தான் தெரியும் காற்றோட அருமை, தண்ணி இல்லாதப்போ தான் தெரியும் தண்ணியோட அருமை, உணவு இல்லாதப்போ தான் தெரியும் நமக்கு அந்த உணவோட அருமை. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு காரணம் எது அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்சமும் தான். அதை நம்ம நிச்சயமாக நல்லா பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம நன்றி உணர்வோடு இருந்து மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வோம். நம்மளால் இது வரைக்கும் செய்ய முடியலனாலும் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாவது நல்லதை செய்வோம். அன்னதானம், ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். எல்லாருமே அதை மாதிரி இருந்தோன்னா நமக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சி நம்ம நல்லா இருக்கலாம். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். மனசில் நல்லதே நினைங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்ய முடியலனாலும் கெட்டதை செய்யாமல் நம்மளுக்கு பாசிட்டிவாகவே வச்சுக்கணும். நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, இதை ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருப்போம். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.